செய்கிறது நம்ம இனிப்பு கொழுக்கட்டைங்க. அதுக்கு எப்படின்னு பார்க்கலாங்க. என்னென்ன பொருள் வேணும்னு. பச்சரிசி மாவு 1 கப்பு, தேவையான அளவு உப்பு, தேங்காய், வெல்லம், முந்திரி பருப்பு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு 1/2 கப்பு, முந்திரி பருப்பு ஒரு 10, பாதாம் ஒரு 10, ஏலக்காய் தூள், பொட்டுக்கடலைங்க. இப்போ நம்ம வறுக்கிறது எதுனா வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, பாதாம் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிடணுங்க. மிக்ஸியை நல்லா துடைச்சிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோணுங்க. தேங்காவை தனியாக சிரவி வச்சுக்கோணுங்க. ஒரு வடக்கல்ல இந்த வெல்லத்தை போட்டுறணுங்க. போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. ஊற்றிட்டு அது உருகிட்டு தண்ணி மண் வடிச்சிட்டு நீட்டாக வச்சுக்கோணுங்க. வச்சுட்டு இந்த பவுட்ரு பண்ண பொருளும் இந்த தேங்காய் பூவும் போட்டு நல்லா கிளறுனா நம்மளுக்கு இந்த பதத்துக்கு வந்துடுங்க. சரிங்களா? இந்த பதத்துக்கு வந்துடுங்க. இதை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ தண்ணி கொதிக்குதுங்க. இதில் நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. 2 ஸ்பூன் ஊற்றலாங்க. சரிங்களா? இப்போ தண்ணி கொதிக்குது. நம்ம மாவை போட்டுக்கலாங்க. 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு தண்ணிங்க. போட்டுட்டு நல்லா இப்படி கிளறணுங்க. கிளறுனா நல்லா கெட்டியாகிருங்க. நல்ல கெட்டியாகிட்டு நம்ம பார்க்கலாங்க. நல்லா இப்படியே போட்ட கட்டி இல்லாமல் பண்ணணுங்க. இதில் இப்போ இந்த பூர்ணம் ரெடி பண்ணியிருக்க இல்லைங்களா, இதை அப்படியே போட்டுக்கணுங்க. இது ஒரு மெத்தேடுங்க. உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுறது ஒரு மெத்தேடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதை கலக்கிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், கையில் ஒட்டாத பதம் வந்துருச்சுங்க. தெரியுதுங்களா? ஒட்டில் பாருங்கள். அந்த நம்ம கிளறி வச்சுருக்க அந்த விழுதையும் இதோட போட்டுறணுங்க. அந்த மாவு கிளறும் போதே அதை போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு பின்ன இது சூப்பராக இருக்குங்க. ஏன்னா கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, முந்திரி பருப்பு, பாதாம், பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம் போட்டுருங்களோ. இது வித்தியாசமான ரெசிபிங்க. நான் கண்டுபிடிச்சதுங்க. நீங்கள் இதே டைப்பில் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு தண்ணிங்க. சரிங்களா? தண்ணி கொதிக்கும் போது மாவை போட்டு கிளறும் போது இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணம் இருக்குமோ அதுவும் போட்டுறணுங்க. போட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா கிண்டுனா இப்படி வந்துடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நான் இனி கொழுக்கட்டை பிடிச்சி கொஞ்சம் ஆற வச்சுட்டு கொழுக்கட்டையை பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? பாருங்கள், இப்போ நான் எடுத்து வைக்கிறேன். ஈஸிங்க. இப்படி பண்ணால் டேஸ்ட்டுங்க. ஹெல்த்தி வேறு. விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு பாதாம், முந்திரி எல்லாம் போட்டு நம்ம எள்ளு எல்லாமே போட்டு பண்ணியிருக்கோங்க. சரிங்களா? நான் பூர்ணம் வச்சதே உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுங்க. சரிங்களா? இந்த வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை எல்லாம் ரோஸ்ட் பண்ணிடணுங்க. பாதாம் எல்லாமே வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிடணுங்க. தேங்காவை தனியாக சிரவி வச்சுருங்க. வெல்லத்தை போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நல்லா அது கரையுங்க. வடிச்சுக்கோங்க. வடித்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் அந்த பவுட்ரு பண்ணது 4 பொருள் பவுட்ரு பண்ணது தேங்காய் பூ போட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டும் போது நம்மளுக்கு நல்லா கெட்டியாக அப்படி வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வடக்கல் வச்சுட்டு 1 கப்பு மாவுங்க, 1/2 கப்பு தண்ணிங்க வச்சுட்டு தண்ணி கொதிக்கும் போது மாவை போட்டுட்டு கிண்டணுங்க. கிண்டும் போது நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பூர்ணம், அதையும் போட்டு நல்லா கிளறி நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்சுட்டாக்கா இந்த கொழுக்கட்டை ரெடிங்க. இனிப்பு கொழுக்கட்டை ரெடிங்க. சரிங்களா? இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.